Hi friends, welcome to Bachelor channel. நம்ம இன்னைக்கு capsicum rice எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் தேவைப்படும். அதுக்கு நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறமா 4 வரமிளகாய் சேர்த்துக்க போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து. இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வந்துடணும். இப்போ நம்ம சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்தோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தா குடமிளகா சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 குடமிளகா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்க்குற போது இது ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இந்த 3/4 பதம் வெந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதோட உப்பு சேர்த்துக்க போகிறோம். முதலையே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா குடமிளகா நல்லா தண்ணி விட்டுக்கும். அதனால் இதை 10 நிமிஷம் கழித்து வெந்த அப்புறமா உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்ட அப்புறமா இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் ஸ்பைஸ் பவுடரையும் உப்பையும் சேர்த்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின அப்புறம் நம்ம பேஸ் குடமிளகா கறி ரெடி ஆகிடும். இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷனை தனியாக எடுத்து வச்சுட்டோம். மிச்சம் இருக்கிறத நம்ம பேன்லேயே விட்டுட போகிறோம். அதோட நம்ம இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இன்னைக்கு 2 கப் குக்டு ரைஸ் வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அந்த ரைஸ் உடையாமல் மொள்ளமாக இதை கலந்து விடணும். இந்த ரைஸை ஓரளவு மிக்ஸ் பண்ண அப்புறமா இன்னும் கொஞ்சம் குடமிளகா தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் கறியை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட அப்புறமா அதை பேனில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட அப்புறமா அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடுவோம். அப்போ ஃப்ளேவர்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகிடும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகா ரைஸ் நமக்கு ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.